பிளஸ்2க்கு பின் எதிர்காலம் சிறக்க உயர்கல்வியில் என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் என்பதை அறிய ஆலோசனைகளை வாரி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் வழிகாட்டி கல்வி திருவிழா மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்று காலை கோலாகலமாக துவங்கியது. கோவை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் சோஃபியா, கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் அலமேலு, கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி கல்வி நிறுவனங்களில் அரங்குகளை கோவை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி செயலாளர் தீபன் தங்கவேல், கற்பகம் பல்கலை டீன் அமுதா, நாகர்கோவில் அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் முதல்வர் கண்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சி நடக்கும் வளாகத்தில் தமிழகத்தின் முன்னணி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என 100க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் அமைந்துள்ளன. அவற்றை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். தங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனங்களை மகிழ்ச்சியுடன் தேர்வு செய்தனர். ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றிற்கான வேலைவாய்ப்புகள், விண்ணப்பம் முதல் மாணவர் சேர்க்கை வரை அரங்கு பொறுப்பாளர்கள் விளக்கமளித்தனர். அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைத்ததால் பெற்றோர், மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நல்ல உயர்கல்வி நிறுவனங்களை தேடும் அலைச்சல் குறைந்ததாக மாணவர், பெற்றோர் பெருமிதம் கொண்டனர். நான் 10th இருந்தே இந்த தினமலர் வழிகாட்டி அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை வரும்போதுமே ஒவ்வொன்றும் புதுசாக எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். இந்த வாட்டி 12th ஸ்டாண்டர்டு எனக்கு இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தோடு வந்தேன். இன்னும் நிறைய எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுவேன். அதோடு எனக்கு ஸ்மார்ட் வாட்சும் கிடச்சிது ஒரு தினமலர் வின் கான்டெஸ்ட்டில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ 12th முடித்தோம். அதுக்கடுத்து காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது தினமரில் இது கொடுத்துருந்தாங்க, பத்திரிக்கை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு என்ன போகிறதுனே தெரியல. இப்போ ஒவ்வொரு ஸ்டாலாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு காலேஜும் என்னென்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே எடுக்க வேணான்னு இருந்தேன். இப்போ பிஎஸ்சி நர்சிங்கு, இல்லை பிஎஸ்சி அனஸ்திஸ்தியா, இல்லை அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் தினமலருக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்துறது ரொம்ப நன்றி. இந்த தமுக்க மைதானத்தில் தினமலர் வழிகாட்டி போட்டிருக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த நேரத்தில் மொத்தமாக எல்லா கல்லூரியும் நம்ம பார்வையிடலாம். ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் இல்லாமல் எல்லா துறை சார்ந்த படிப்புகளையும் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. அது இந்த அளவுக்கு கூட்டம் வேறு எந்த விதமான ஸ்டால்லையும் வழிகாட்டி நிகழ்வுகளையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தினமலருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கல்வி வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சி நாளை மாலை நிறைவடைகிறது. அனுமதி இலவசம். இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு காலை மற்றும் மாலையில் பல்வேறு தலைப்புகளில் அமர்வுகள் நடைபெறுகின்றன. வழிகாட்டி நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்ச்சியில் எதிர்கால தொழில்நுட்பம் குறித்த தலைப்பில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் சோஃபியா, ஐஐடி, ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான ஆலோசனைகள் குறித்து கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன், பொறியியல் எதிர்காலம் குறித்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் அலமேலு, சார்ட்டர்ட் அக்கவுண்டில் எதிர்காலம் குறித்து வேலை வாய்ப்புகள் குறித்தும் ICAI மத்திய கவுன்சில் உறுப்பினர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் விரிவாக பேசினர். நிகழ்ச்சியை பவர்ட் பை பங்களிப்பாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள், அமிர்த விஸ்வா வித்யாலயம், திண்டுக்கல் PS இன்ஜினியரிங் கல்லூரி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரி, KMCH அண்ட் டாக்டர் NGP நிறுவனங்கள், கோவை SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆகியன இணைந்து வழங்குகின்றன. தினமலர் சார்பில் நடைபெற்ற இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இங்கே தினமலர்னால எங்களுக்கு நிறைய BNOS அப்படின்ற கோர்ஸ் பற்றி தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஜாப் ஆப்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. தேங்க்ஸ் ஃபார் தினமலர். இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டு எல்லா கோர்ஸஸும் பற்றி இவ்வளோ கோர்ஸ் இருக்குன்னே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு எல்லா கோர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா BNOS அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி நாங்கள் நிறைய
தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் தினமலர். இல்லை இங்கே வரப்போ எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, என்ன படிக்க போகிறேன் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா கோர்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கான்றது இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். பிஎன்ஒஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த கோர்ஸ் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், ஆனால் அதோடைய ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதோட டீட்டெயில் ஃபுல்லாமே அது எப்படி அதில் என்னென்ன சேலரிஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறையா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இதில் இவ்வளோ பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஒரே நாளில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு. என் பொண்ணு இப்போ 12th முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன படிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த தினமலர் வந்து 2 இயர்ஸாக என் பொண்ணு அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இந்த வருஷமும் வந்தால் என்ன புதுசாக தெரியுங்கிற மாதிரி அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வர்றோம். இந்த தடவை தான் நான் வந்தேன் அவளோட. நிறைய மெசேஜஸ் கிடைக்கிது. ஸ்டால்ஸ் எல்லா காலேஜஸ்லேருந்தும் போட்டிருக்காங்க. இன்னும் தான் கொஞ்சமாக பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தா எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறோம்.